என் பேர் வேளாங்கண்ணி. எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரு கூலி வேலை தான் செய்கிறாரு. நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு கீழ்ரங்கநாதபுரத்தில் இருக்கிறோம். 2017 எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வலது காலில் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நரம்பு என்ன ஆச்சுன்னா, வலது கால அடி முட்டியில் நரம்பு சுற்றிக்கின்னு இருக்கும். ஒரு கட்டி மாதிரி உருட்டியாக இருக்கும். அது டெய்லி வலிக்கும், தூக்கம் வராது. காலில் ரொம்ப வலி இருக்கும், ஜிவுன்னு வலிக்கும், நரம்பெல்லாம் அடிக்கும். படப்படன்னு நரம்பு ஃபுல்லாக எப்படி குத்தி குத்தி எடுக்கும். அது ஊசி குத்துற மாதிரி சொல்ல முடியாது. அந்த குத்தில் அந்த வலி வேறு அதிகமாக இருக்கும். டெய்லி ஒரு நாள் தவறாமல் இருக்கும் அந்த இடத்துல வலி. ஆனால் எப்படி அதை நான் சொல்கிறதுன்னு தெரில. சொன்னால் எப்போவுமே உனக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நான் அசால்ட்டாக வேறு மாதிரி பேசுவேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த காலில் வலிக்கிற வலி என் உயிரே போகிற மாதிரி இருக்கும். என்னால் அது சொல்ல வார்த்தையே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு காலில் நரம்பு இழுத்துக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கத்துவாங்க. நானும் அக்காவும் எழுந்துட்டு அந்த காலை நல்லா இழுத்து விட்டு சரி பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்களே. 7 வருஷமாக ரொம்ப அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் வலி இருக்கும். வெளியில் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், மாத்திரையை வாங்க மாட்டேன். கால் வலிக்குதுன்னு மாத்திரை வாங்கினா ஒரு வேலை போட, இன்னொரு ஆள் வேலை போட மாட்டேன். வேகமாக நடக்க முடியாது. கொஞ்சம் ஸ்பீடாக டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக நடந்தோம்னா அந்த தொடையில் இருக்கிற நரம்பு என்னை வெளிச்சிடும். எங்கேயாவது போகிற இடத்துல நின்றுடுவேன். வலிக்கும். அந்த வழியில் எனக்கு சேரில் உட்காரணும். கீழே உட்கார்ந்தா சட்னி எழுந்துக்க முடியாது சுத்தமாக. கூன் போட்டு நம்ம பெரிய ஆயவங்க நடக்கிற மாதிரி தான் நான் நடப்பேன். இப்படியெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கால் பலவீனத்தினால. ஆனால் 2024 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் டிவி பார்க்கும்போது நம்ம மோகன் லாரன்ஸ் ஐயா ஜோம் பண்ணாங்க. இப்போ கடைசியாக உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எல்லா எலும்புகள் நரம்புகளை தொட்டு ஆண்டவர் குணமாக்க போகிறார். அந்த ஜெபத்தில் அவரோடு கூட சேர்ந்து நானும் ஜோம் பண்ணேன். கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சுகம் கொடுங்க. எவ்வளோ பேருக்கு சுகம் தரீங்க, எனக்கு சுகம் தாங்கன்னு சொன்னேன். நீங்க யாரா இருந்தாலும் இயேசுவே என்னை குணமாக்குன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்க. மோகன் லாரன்ஸ் ஐயாமா பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் கை வச்சிருக்காங்களோ கடவுளை அவங்களுக்கு சுகம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அவரோட கூட ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபத்தில் அழுது சுகம் கொடுங்க ஏசப்பா, என்னையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை சோதிச்சு பாருங்கன்னு சொன்னார். நான் வலி இருந்த இடத்துல கை வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அந்த நரம்பு சுத்தின இடமா அந்த கட்டி இருந்த இடமா காணும் இல்லை. அந்த நைட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்கினேன், சந்தோஷமாக இருந்தேன். அந்த இடத்த தாடி பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ அம்மாவுக்கு காலில் அந்த நரம்பு இழுக்கிற பிரச்சனைலாம் கிடையாது, அந்த வீக்கமும் கிடையாது. அந்த வீக்கம் இருந்த இடமே தெரியல. நல்லா நடக்கிறாங்க, நல்லா உட்காடுறாங்க, உட்காந்தா எழுந்துக்கிறாங்க, நல்லாவே நடக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வேலைங்களுக்கெல்லாம் போனது கிடையாது. இப்போல்லாம் வேலைங்களுக்கு போகிறேன். எல்லாம் சுறுசுறுப்பாக நடக்கிறேன். முன்பு இருந்ததை விட இப்போ நல்லா நடக்கிறேன். கால் வலி எதுவுமே இல்லை, சுத்தமாக பூரணமாக சுகமாயிடுச்சு. நைட்டு நல்லா தூங்குறாங்க, நல்லா தூங்கி நிம்மதியாக எழுந்துக்கிறாங்க 7 வருஷத்துக்கு அப்புறம். 7 வருஷம் என் கால் வலியிலிருந்து சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சம்பவத்தை வைத்து அவங்களோட நான் பேச வரேன். நம்ம சாட்சியை கேட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பேசி அப்புறம் நம்ம ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 36வது வசனத்திலேருந்து நான் படிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது இயேசுவை ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு அழைத்து போறார். அங்கே ஒரு ஸ்திரீ பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவருடைய பாதங்களில் அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கண்ணீரை தலைமயிரினால் அவரை முடியால் துடைத்து கொண்டார். எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறார். கொஞ்சம் இந்த சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏசு ஒரு வீட்டிற்கு சாப்பிட போறாரு. அப்போ திடீர்னு ஒருத்தி பாதத்தில் அமர்ந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை? இப்படி இயேசுடைய பாதத்தில் அவள் அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் அதை பார்க்கும்போது அவளை கண்டு பரிதாபப்படலை. ஒரு பெண்ணா இருக்கிறா, அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காமல் இயேசுடைய பாதத்தில் போய் அமர்ந்திருந்து அழுது கொண்டு இருக்கிறா அப்படின்னா, எல்லார் கண்களுக்கு முன்பாக அப்படி ஒரு செய்கிறா அப்படின்னா அவள் எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பா. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணணும்? இவள் வேதனையில் இருக்கிறா, பாவம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு தானே தோணணும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவள் பாவியாக இருக்கிறாளே, இவப்போ உட்கார்ந்து இயேசுடைய பாதத்தில் அழுதுட்டு இருக்கிறாளே அப்படின்ற வார்த்தைகளை அவளை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன வேதனையோடு இருந்தாலும் மனுஷங்க அவங்க வார்த்தை, அவங்க என்ன தெரியுதோ அதை தான் பேசுவாங்க. இந்த ஸ்திரீ பாவியாகவே இருக்கலாமே, பாவமே செய்திருக்கலாம், ஏசு பாதத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னா அவள் ஏசு கிட்ட விடுதலை பெறணும், ஏசு கிட்ட சுகம் பெறணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக தானே அவள் அழுது கொண்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானே அழுது கொண்டு இருந்திருப்பா. ஆனால் மற்றவங்க எல்லாம் இவள் பாவியா இருக்கிறா, இவள் ஏமாத்துறா, இவள் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை குறித்து தப்பான வார்த்தைகளை அவளை குறித்து பேசுறாங்க. இன்னைக்கு நீங்களும் இதே போல ஒரு சூழ்நிலையில நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கு, அதனால நான் எவ்வளவு வேதனையில இருக்கிறேன், அது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா மற்றவங்க இப்படி ஒரு இருக்குன்றதுனால இதை வச்சு சும்மா எதுவுமே செய்யாம இருக்கிறா, எதுவுமே வேலை பார்க்காம இருக்கிறா, எதுவுமே நம்ம வேலை பார்க்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு பலவீனத்தை காட்டி கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி என்னை பத்தி மற்றவங்க சொல்றாங்க. நான் ஏதோ ஒரு காரியத்தை மறைக்கிறதுக்காகவும் ஏமாத்துறதுக்காகவும் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வெளியிடத்துல, ஆஃபீஸில், நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் தொழில் செய்கிற இடத்துல எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். யாருமே என்னை நம்பலை, என்னை யாருமே மதிக்கலை, எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, என்னை குறித்து அக்கறைப்படுறதுக்கும் பரிதாபப்படுறதுக்குமே யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன நடந்தாலும் மனிதர்கள் அவங்களுக்கு தெரிந்த காரியங்களும் மனதில் தோன்றுகிற காரியத்தையும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம என்னைக்கு அழுதாலும் சரி, நமக்கு என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த வேதனையை மனிதர்கிட்ட சொல்லக்கூடாது, மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அதை காரியத்தை குறித்து புலம்பக்கூடாது. நமக்கு மற்றவங்க கிட்ட சொன்னா நல்லா இருக்கும், ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அது என்னைக்குமே நமக்கு அந்த நிரந்தர ஆறுதலும் கொடுக்காது. மற்றவங்க நம்ம விரும்புகிறபடி மனுஷர்கள் நமக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அதனால என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, அழணும்னு தோணுச்சுன்னா அது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழும்போது தான் அது நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, மறுபடியும் அந்த அதிகாரத்தில் 47, 48 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. எல்லாரும் முன்னாடி என் சமூகத்துல அழுதுட்டு இருக்கிறல்ல, எந்த காரியத்தை நிமித்தம் நீ வேதனையோட என் சமூகத்துக்கு வந்தியோ அந்த காரியத்துல நான் உனக்கு அற்புதம் செய்யறேன் அப்படின்னு இயேசு அந்த ஸ்திரீக்கு பாவத்தை மன்னித்து அவர் அனுப்புறார். இந்த பாருங்களேன், எல்லாரும் அவளை குறித்து தப்பா பேசுறாங்க, எல்லாரும் அவளை கண்ணீரை தப்பா பேசுறாங்க, எல்லாரும் அவளுடைய வேதனையை தப்பா பேசுறாங்க, எல்லாரும் அவள் போற பாடுகளை நம்பல, அவளை எந்த காரியத்தையும் எந்த இடத்துலையுமே அவளை நம்பல. ஆனா இயேசு
இயேசு அவருடைய கண்ணீரை பார்க்கிறாரு. இயேசு அவர் இருதயத்தில் இருந்த துக்கத்தை பார்க்கிறாரு. அவர் இருதயம் எப்படிப்பட்டதுன்றதை அவர் பார்க்கிறாரு. பார்த்தது நிமித்தம் அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், மற்றவங்க கிட்ட போய் அழலை, மற்றவங்க முன்னாடி அழுதுருக்கலாம். ஆனால் அவள் இயேசு கிட்ட உட்கார்ந்து அழுதா, இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுதா. அதனால அவ அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிச்சு அவரிடத்துல உங்களோட வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய காரியத்துல அற்புதம் நடக்கும். அழணுமா? இயேசு கிட்ட போய் அழுங்க. வேதனையா இருக்குதா, புலம்பணும்னு தோணுதா, இயேசு கிட்ட பேசுங்க. புலம்புறது மட்டும் இல்லை, இயேசு அதை மாற்றுவார். நீங்க விசுவாசிச்சிங்கன்னா இயேசு அற்புதம் செய்வார். இயேசு உங்க இருதயங்களை பார்க்கிற தேவன். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். நீங்க அவரிடத்துல அழுது கொண்டு இயேசுவே நீங்க போனீங்கன்னா அவர் இருதயம் மனம் துருகி உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்கல்ல, வேளாங்கண்ணி சகோதரி வேளாங்கண்ணி, அவங்களுக்கு 20 வருஷமா காலில் ஒரு நரம்பு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது வலிக்கும், அவங்களால வலியை தாங்க முடியாம அழுவாங்களாம். எப்பவுமே அழுது கொண்டே இருப்பேன், அடிப்பட்டது நிமித்தம் நரம்பு பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை அழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. 20 வருஷம் நரம்புல வலியோடு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். தூங்க முடியாது, நடக்க முடியாது, காலில் இப்படி ஒரு பிரச்சனை, இதே பாதிப்போட தானே இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசுவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜெபத்தில் அவங்க விசுவாசத்தோட இயேசு கிட்ட கேட்டாங்க, மாற்றி கொடுங்க. அவங்க கேட்கும்போது இயேசு அற்புதம் செய்தார். அப்போ இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க, எந்த பலவீனம் உங்களை சரீரத்தில் பாதித்து கொண்டு இருக்குது, எதனால அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இயேசு கிட்ட இன்றைய தினம் நீங்கள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க. நாம் இப்போ ஜபிக்க போகிறோம். நம்ம ஜபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். கண்களை மூடி இயேசுவோட பேசுறீங்களா? உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை இயேசு கிட்ட சொல்லுங்க. உங்கள் வேதனைப்படுத்த காரியத்தை இயேசு கிட்ட சொல்லுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாதிப்புகளை பற்றி இயேசு கிட்ட சொல்லுங்க. இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசுவே தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கண் நோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரமப்பா. அவங்க பருகிற வேதனைகள் ஆண்டவரே உமக்கு தெரியும் இயேசுவே. அதனால நீங்க மனதுருகி அற்புதங்கள் செய்கிற தேவன். அதை நாங்க விசுவாசிக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா, சரீரத்துல பாதிப்போடு அழுது கொண்டு இருக்கிறாங்க, வலிகளின் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவமானங்களின் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் அந்த பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும். சரீரத்துல காணப்படுகிற எல்லா வலிகள் மறையட்டும். எலும்புகள்ல காணப்படுகிற வலிகள் மறையட்டும். நரம்புகள்ல காணப்படுகிற வலிகள் மறையட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் சரீரத்திலையும் நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவே உங்களால் அற்புதம் செய்ய முடியும். அந்த பாதிப்புகளை மாற்றுங்க ஆண்டவரே. கட்டிகளை மறைய பண்ணுங்க. அலர்ஜி பிரச்சனையை மாற்றுங்க. பிள்ளைகளின் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்துலப்பா பிள்ளைகளுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய குண நலத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுபாவத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு அற்புதம் செய்கிறதற்காக நன்றி இயேசுவே. கண்கள்ல பாதிப்புகளை மாற்றுங்க. தலையில காணப்படுகிற வலிகளை மறைய பண்ணுங்க இயேசுவே. நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரு. விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. இனி நீங்கள் அழுதுகிட்டு இருக்காதீங்க. இயேசு உங்கள் கண்ணீரை மாற்றுகிற தெய்வம். விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.